டாண்ட்ரஃப் பலரோட கவலையா இருக்கு. ஆனா கவலைப்படாதீங்க, அதை கட்டுப்படுத்த வழி இருக்கு. டாண்ட்ரஃப்ங்கிறது பொதுவா சொல்லப்படுறது. மெடிக்கல் டெர்மினாலஜில நாங்க இதை செபோரிக் டெர்மடைஸ்னு சொல்லுவோம், டாண்ட்ரஃப்னு சொல்லுவோம். ரெண்டுத்துக்கும் ஒரே வித்தியாசம் என்னன்னா, செபோரிக் டெர்மடைட்டிஸ்ங்கிறது இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ், டாண்ட்ரஃப்ங்கிறது நான் இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன்ஸ். ரெண்டுத்துலயுமே குறிப்பிட்ட அளவு எரித்திமா ஆர் ரெட்னஸ் இருக்கும். தோல் செதில் செதிலா உதிரும். உதிர்ந்த தோலை தோள்பட்டையிலையும் சட்டையிலையும் பார்க்கலாம். நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கு, ஆனா நிரந்தர தீர்வு கிடையாது. நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும், ஆனா நிரந்தர தீர்வு கிடையாது. அதனால சிகிச்சை எதுல இருந்து தொடங்கும்னா, முதல்ல முக்கியமான விஷயம், நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எண்ணெய் தேய்க்க கூடாது. தலைக்கு எண்ணெய் தேய்ச்சு 1-2 மணி நேரம் ஊர்னதுக்கு அப்புறமா நீங்க குளிக்கலாம். நாங்க மெடிக்கேட்டட் ஷாம்புவை ரெக்கமெண்ட் பண்றோம். அந்த ஷாம்புல இருக்க வேண்டியது 2% கீட்டகானசால், ஜிங்க் பைரத்தியான், அடுத்தது சாலிசிலிக் ஆசிட். சாலிசிலிக் ஆசிட் தான் உதிர்ந்த செதில் செதிலான அந்த தோல்களை அகற்ற உதவும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க உங்க டெர்மட்டாலஜிஸ்ட பாருங்க. அவங்க அந்த ஷாம்புவை எத்தனை முறை யூஸ் பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த ஷாம்புவை தினமும் யூஸ் பண்ணாதீங்க. நாங்க ஆரம்பத்தில் அதை வாரத்துக்கு 3 வாட்டி யூஸ் பண்ண சொல்றோம். அப்புறம் அதை குறைக்க சொல்றோம். வாரத்துக்கு 2 தடவை, கடைசியா சில வாரங்களுக்கு 1 தடவை. இப்படியே டாண்ட்ரஃபை குறைக்க முடியும்.